ஜீவா அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுருப்போம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பூஜா நம்மளுடைய ஜீவாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பல கெட்டப்பில் வருவாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா, ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கே ஒரு கொஷின் மார்க். சரி, இவங்க புலம்பிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக இல்லை இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பூஜா பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளாஸில் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் ஆஸ் காலேஜ் வந்ததும் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த ஆடிட்டோரியத்தில் நின்று பேசுறது, வெளியில் நின்று பேசுறது, இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ராம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிஷாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக அவங்க கிட்ட போய் நிஷா அப்படின்னு கூப்பிட்டு என்ன ராம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. இவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணதும் நிஷா இருந்துட்டு ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு சின்ன லுக்கு விட்டுட்டு அவங்க போவாங்க. போகும்போது நம்மளுடைய ராமன் வந்துட்டு நிஷா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிஷாவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிடும். என்னது, என்ன சொல்கிற நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு பெருசாக ப்ரப்போஸ் பண்ணலாம் தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னா சொல்லு. நீ பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் எதுவும் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஃபீலிங் இருக்கும், பட் நான் உன்னை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்குள்ளே இருந்த ஒரு ஃபீலிங்கை நான் உன்கிட்ட சொன்னேன். உனக்கும் என் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீ சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உன்னுடைய ஒப்பீனியன் தான் அது. என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறது நான் சொல்லிட்டேன். உன்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சாரி, கேட்டதும் நிஷா இருந்துட்டு ஓங்கி ஒரு அறை விட்டு, ஏண்டா மக்கு மண்டை, இவ்வளோ நாள் உன் கூட இருக்கேன், நீ கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வரேன் போகிறேன், உனக்கு அது கூட புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களுக்கு அது புரியல, ராமுக்கு அது புரியல. புரியலன்னு இல்லடி, இல்லை நிஷா அது அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை பிடிக்காம தான் உன் கூட வந்துட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களெல்லாம் விட்டு நான் உன் கூட தான் வரேன். எனக்கும் உன் கூட இருக்கணும்னு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உன் கூட வரேன். உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதுமே ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. உடனே நிஷா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ராம ஹக் பண்ணிடுவாங்க. ஹக் பண்ணதும் சுத்தமாக ராமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அந்த சந்தோஷத்தில், அந்த ஃபீலிங்ஸில் அப்படியே ஸ்டன் ஆகி ஐஸ் கட்டி மாதிரி ஆகி அப்படியே நின்றுருப்பாங்க. உடனே நிஷா சொல்லுவாங்க, எஸ், ஸ்டில் ஐ லவ் யூ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் உன்னை விரும்புகிறேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வா, அப்படி இருக்கும் நம்மளுடைய ராமுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பினஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததும் இவங்க எல்லாம் என்னடா இவங்க போனாங்க இன்னும் காணோம், என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்மளோட பூஜா இருந்துட்டு வருவாங்க வருவாங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அங்கேருந்து வரும்போது 2 பேரும் நார்மலாக வராமல் கை கோத்துட்டு வருவாங்க. அதாவது அவங்களோட ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அது 2ம் ஹோல்ட் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களோட கையும் இவங்களோட கையும் ஹோல்ட் பண்ணிட்டு வரதை பார்த்துதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க புரிஞ்சிடும். எல்லாருமே ஷாக்கிங்காக பார்ப்பாங்க. டேய் என்னடா அப்படின்ட்டு. அப்போ உடனே ராம் வந்துட்டு பூஜாவுக்கு சைகை காட்டுவாங்க, சக்ஸஸ் ஆன மாதிரி. சக்ஸஸ் ஆன மாதிரி கை காட்டுவாங்க. இவங்க எல்லாரும் வந்து பக்கத்துக்கு வந்ததும் வாவ் கங்க்ராச்சுலேஷன் சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கே எங்களுக்கெல்லாம் பாட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க உடனே இருந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ராம் அவங்களுடைய அசோக் கிட்ட. நீயாவது என்ன மாதிரி ஜாலியாக இருப்பேன்னு பார்த்தேன், கடைசியில் நீயுமே இப்படி மாட்டிக்கிட்டியாடா.
உன்னோட சந்தோஷம், நிம்மதி எல்லாம் போச்சு. ஏன்டா எவ்வளோ ஹாப்பியா இருந்த இப்ப பாரு அப்படி சொல்லுவாங்க. உடனே நிஷா அந்த முறைச்சு பார்ப்பாங்க. ராம் வந்து டேய் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஜோக்கு. எனிவேஸ் நீங்க ஹாப்பியா இருங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ வாங்க எல்லாரும் கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீன் போவாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய பூஜா சாரி நிஷா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராமுக்கு ஸ்வீட் ஆக்சுவலி இங்கே இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஹாப்பினஸ் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்வீட்டை ஊட்டி விடுவாங்க. நம்மளோட நிஷா வந்து ராமுக்கு. ராமும் நிஷா ஓ சந்தோஷமா இருக்கும். அந்த கேங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நம்ம பூஜா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஜீவா மேலே ஒரு லுக் விடுவாங்க. ஜீவா இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பேசிக்க மாட்டாங்க. ஜாடையிலே போவோம். ஜாடையிலே போனதும் ஜீ ஜீவா இருந்துக்கிட்டு இவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேரும் அடிக்கடி வெளில போகிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கும். இந்த மாதிரியெல்லாம் கொஞ்ச நாள் இவங்களுடைய லவ் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க தொல்லை இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. கிடைக்கிற சான்ஸில் எல்லாத்தையும் அங்கங்கே பேசிக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய காதலை ரொம்ப அழகாக கொண்டுட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமு அண்டு நிஷாவும் வெளில கிளம்பி விடுவாங்க. பைக் அஸ் யூஷுவல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டு வெளில போவாங்க. சரி வெளில போகும்போது திடீர்னு நல்லா மழை வந்துடும். மழையில் நனைஞ்சிருவாங்க. உடனே ஒரு ஓரமாக நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டினதும் ராம் இருந்துக்கிட்டு நிஷாவை பார்ப்பாங்க. நிஷா இருந்துட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருப்பாங்க இல்லையா? ஐ மீன் ஃபுல்லானா லைட்டாக அந்த ரொம்ப ஈரம் இருக்காது. லைட் ஈரம் இருக்கும். லைட் ஈரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹேர் எல்லாம் சரி பண்ணிகிட்ருப்பாங்க. லைட்டாக குளிர் வேறு எடுத்துகிட்டு இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க. ராம் வந்து பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது நிஷா இருந்துட்டு, "ஏய் என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லையே" அப்படிம்பாங்க. "அப்புறம் ஏன் அப்படி பார்க்குற?" அப்படின்னு சொல்லி கேட்குறேன். "எப்படி பார்க்குற? நார்மலாக தான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா இல்ல. உன் பார்வையே சரியில்ல. வண்டி எடு போலாம் அப்டி சொல்லுவாங்க. ஏய்! ஏன்? ஏன்? இங்க பாரு. இங்க தான் இத்தன பேர் இருக்காங்க. அப்புறம் என்ன? நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். பயப்படாத அப்டி சொல்லுவாங்க. இல்லையே! உன் பார்வையே சரியில்லையே! அப்டின்னு சொல்லுவாங்க. அம்மா தாயே! நம்ம பார்வை மட்டும் தான் அப்படி. நாமெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு சீனு கிடையாது அப்டின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே நின்னுட்டு இருப்பாங்க. ராம் கொஞ்சமா அவங்க பக்கத்துல போய் நிப்பாங்க. "டேய்! இப்ப எதுக்குடா என் பக்கத்துக்கு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உன் பக்கத்துக்கு வராம அவங்க பக்கத்துக்கா போ முடியும்? அங்க பாரு எவ்வளோ ரஷ் ஆயிடுச்சு. நிக்கவே இடம் இல்ல. அப்புறம் உன் பக்கத்துல தான் வந்து நிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ ஏதோ பிளான் பண்ற" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இங்க இத்தன பேர் இருக்கும்போது உனக்கு தனியா ஸ்பெஷலா பிளான் பண்றாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. அந்த அளவுக்கெல்லாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராமு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணலாம். வா அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஏய் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏய் வா அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு கூட்டிட்டு போவாங்க. அந்த மழையிலே கை வச்சு நனைஞ்சுக்கிட்டே அப்படியே ஓடுவாங்க. ஓடி போனா டீ கடைக்கு கூட்டிட்டு போவாங்க ராம். டீ கடைக்கு கூட்டிட்டு போய் என்னடா இல்ல உன் கையெல்லாம் சிவராகுது பாரு. அதான் ஜஸ்ட் ஒரு டீ டீ அடிச்சா கொஞ்சம் ஃபீல் பெட்டரா இருக்கும். அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அவ்வளோதானா? அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அவ்வளோதானா? அப்போ நீ வேற ஏதாவது எதிர்பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. ச்சே! நான் என்ன எதிர்பார்க்க போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்லுவாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு டீ நல்லா அந்த சில்லுன்னு மழை காத்து, அந்த இவங்களும் ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டா நனைஞ்சிருப்பாங்களே, ஸோ அந்த சில்னஸ்க்கு கொஞ்சமா அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி அவங்க தேய்ச்சுக்கிட்டு, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ சுடுவாங்க. அப்ப அந்த டீ நல்லா சுட சுட வரும் இல்லையா? அப்ப அந்த டீய ராம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டீ கிளாஸ் இருக்குல்ல, அத தொட்டு அதோட ஹீட்ட வந்து கையில ஏத்தி, நம்மளுடைய நிஷாவோட கன்னத்துல வைப்பாங்க. நிஷா அந்த ஹீட்ட வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ராம் அகைன் அண்ட் அகைன் அதே பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நிஷா போயிட்டு, "ம் இப்ப ஃபுல் பெட்டரா இருக்குடா" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீ குடிப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி குடுப்பாங்க. இந்த வாட்டி டீ குடிக்கும்போது, நிஷாவோட பார்வை
நம்மளோட ராம் மேல விழும். ராம் என்ன பண்ணுவாங்க, டீ குடிச்சிட்டு அழகா அப்படியே அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. நிஷா வந்து ராம பார்ப்பாங்க. ராம வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ராம் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்து டக்குன்னு திரும்புவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஐ மீன் ஜாடையில. சரி ஓகே போலாமா? மழை நின்ன மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கிளாஸ் வச்சுட்டு பே பண்ணிட்டு கிளம்புவாங்க. கிளம்பும்போது வண்டியில போயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிஷா வண்டியில உட்காந்து அவங்களோட ஹிப்ல கை போடுவாங்க. ராமோட ஹிப்ல கை போட்டு டைட் ஹக் ஒண்ணு குடுப்பாங்க. டைட்டா ஒரு ஹக் குடுத்ததும் திடீர்னு ராம் என்ன பண்ணுவாங்க, பிரேக் போட்டுருவாங்க. பிரேக் போட்டதும், "என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னாச்சு? ஏன் வண்டிய நிறுத்திட்ட?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆ ஆஹா ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கீழ அவங்களோட ஸ்டொமக் பார்ப்பாங்க. நம்மளுடைய நிஷா குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? உடனே ராம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கை மேல வச்சு லைட்டா ஒரு தட்டு தட்டிட்டு, அதுக்கப்புறம் வண்டிய மூவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, பேக் சைடு நல்லா ஹக் பண்ணிட்டு, அவங்க ஷோல்டர் இருக்கு இல்லையா? ராமோட ஷோல்டர்ல அவங்களுடைய தலைய வச்சுட்டு, அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே போவாங்க. ஸ்லோவா போயிட்டுருப்பாங்க. இப்படி ஸ்லோவா போயிட்டுருக்கிற சமயத்துல, யாரு அப்படின்னா, நிஷாவோடைய அப்பா பார்த்துருவாங்க. நிஷாவோட அப்பா பார்த்ததும், அடுத்த நாள் பூகம்பம் வெடிக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்னா, நிஷா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா செம்ம கோவத்துல இருப்பாரு. நிஷா அவங்க அப்பா கேட்பாரு, "நிஷா எங்க போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "எங்கேயும் இல்லப்பா, காலேஜ் தான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "காலேஜ் தான் போயிட்டு வரியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அஸ் யூசுவல் வீட்ல ஒரு ஃபைட் போகும். ஃபைட் போனது அடுத்த நாள் காலேஜ் போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க வீட்ல. இவங்களும் வீட்ல இருப்பாங்க. ஆஸ் யூசுவல் இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் வந்ததும் ராம் வந்து அவங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, "நேத்து நான் ரொம்ப ஹேப்பியா இருந்தேன்டா" அப்படின்னால சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாருமே ஜீவா இருப்பாங்க, அங்க ஷரீஃப் இருப்பாங்க. இந்த மாரி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இருக்கும்போது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. "ஹேப்பியா இருக்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்டா." "ஆமா, இவ்வளோ நேரம் ஆச்சு. ஏன் நிஷா இன்னும் வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "உன்கிட்ட எதுவும் சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து ஜீவா கிட்ட கேட்பாங்க. "இல்ல என்கிட்ட எதுவும் சொல்லல. கால் பண்ணுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கால் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. எடுக்காம இருப்பாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. "நேத்து நீங்க" அப்போ ஜீவா வந்து, "இந்த மாரி எப்பவுமே இருந்ததில்லையே நிஷா" அப்படின்னு சொல்லிட்டு ராம் கிட்ட கேட்பாங்க. ராம், "நேத்து நீங்க எங்கெல்லாம் போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அ அப்போ வந்து அவங்க அட்ரஸ் எல்லாம் சொல்லுவாங்க. "அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, ஏன்?" ஐயோ! அது அவங்களுடைய ரெகுலர் அது ரெகுலரா அந்த சைடு தான் அவங்க அப்பா வந்து போற இடம். ஜீவாவுக்கு வந்து நிஷாவும், ஷரீஃபும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ஃபேமிலி பத்தி ஓரளவுக்கு ஐடென்டிஃபிகேஷனே இருக்கும். அதனால அவங்க சொல்லுவாங்க, "அந்த பக்கம் வரும். மேபி அவங்க அப்பா பார்த்துருப்பாரோ" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஐயய்யோ! என்ன சொல்ற ஜீவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஓகே, ஒண்ணும் பயப்படாத. இன்னைக்கு பார்ப்போம். வரலன்னா நம்ம எல்லாரும் ஈவினிங் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஈவினிங் போய் வீடு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்லுவாங்க. "அ ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே டென்ஷனா இருக்கும். என்னாச்சு? ஏதாச்சு? ஏன் வரல? அந்த ஒரு டென்ஷனே இருப்பாங்க. ஈவினிங் ஜீவா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க. ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு கிளம்பும்போதும் ராம் ஒரு வாட்டி ஜீவாவ பார்த்து, "ஜீவா அது இன்னைக்கு இல்ல ஷூரா நான் இப்ப நேரா நிஷா வீட்டுக்கு தான் போறேன். போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் உனக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே நிஷா, ஓகே ஜீவா ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி ஓகே நீ கிளம்பு. நீ எத பத்தியும் ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஜீவா வந்து கிளம்புவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங்ல நம்ம கேட்போம். இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாடா. See you. Bye bye.